டெல்லி முதல்வர் ரேகா குப்தா ஒரு விழாவில் பேசும்போது பிராமண சமூகம் தான் நம்ம இந்தியாவில் வந்து அறிவு சுடர அந்த தீயை ஏற்றி வச்சது. அவங்களுக்கு வந்து அவங்க நாட்டு நலனுக்காக நிறையா பண்ணதுனால எந்த அரசாங்கம் வந்தாலும் பிராமணர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குங்கிற மாதிரி ஒரு கருத்தை பேச அது இந்தியா முழுக்க மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. இதுக்கு திமுக எம்பி கனிமொழியுமே கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. சாதிய கட்டமைப்பை பெருமையாக பேசுறதே தப்பு. இதில் வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு பெருமையை உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு சாதியை பற்றி வந்து உயர்த்தி பிடிக்கிறது இந்த நாட்டோட சாபக்கேடு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது தேச விரோதம் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சாதியை தூக்கி பிடிச்சி இப்படி பேசி, அதுவும் வந்து ஒரு முதலமைச்சர் பதவியில் இருந்துட்டு இது வந்து நாங்கள் பண்ணுவோம் இந்த சாதியினருக்கு மட்டும் அப்படின்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய தேச துரோகம்னு அவங்க சொல்கிறாங்க. அதுவும் தேசிய தலைநகரில் நின்றுக்கிட்டு இப்படி பேசுறதுங்கிறது பெரிய சர்ச்சையாக தான் போயிருக்கு. சரி, அப்படியே தமிழ்நாட்டுக்கு வருவோம். இங்கே அப்போலோ ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு பாமக நிறுவனர் ராமதாஸ். அவர் வந்து டிஸ்சார்ஜ் வந்து பண்ணிட்டாங்க. கிளம்புறப்ப எனக்கு ஓய்வே கிடையாதுன்னு வந்து கிளம்பியிருக்காரு. இப்போ ஓய்வு இல்லாமல் அடுத்து யார் யார் மேலே அம்புகள் வீச போறாருங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே.